அருமையானவர்களே, இந்த நாளிலுமானுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் மாதத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வைத்து நாம் தியானிக்கிறோம். இந்த யாத்திராகமம் 14 27 to 29 மற்றும் 31 படிக்கிறேன். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரைகளே வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப சுவந்த சமுத்திரத்தை தேவன் இரண்டாக பிளந்தது தன்னுடைய ஜனங்களுக்காக. முன்னாடி பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் இனி என்றென்றும் காண மாட்டீர்கள். அது ஒரு ஃபெய்த் டிக்ளரேஷன் பாருங்க. ஏன்னா அவருக்கே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு, இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று காண்கிற பிரச்சனைகளை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இன்று காண்கிற அந்த கடனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இன்று காண்கிற அந்த வியாதியை உங்கள் சரீரத்தில் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அவன் எப்படி செய்வார்? அது அவருடைய பாட்டு. அவன் அப்ப இங்க அப்படி சொல்லிட்டாரு. சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து விட்டது. ஜனங்கள் நடக்கிறார்கள், சந்தோஷமாய் நடக்கிறாங்க. ஆஹா, நமக்குன்னு ஒரு வழின்னு. ஆனா அதை கடக்கிறதுக்கு முன்பாக பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் செங்கடல்ல. அப்ப செங்கடல்ல பார்வோனும் அவன் ரதங்களும் சேனைகளும் நடந்து துரத்துகிறார்கள். என்னடா அற்புதம் நடந்துச்சுன்னு நினைச்சோம், அதுலயும் ஒரு ஆப்பு வச்சுட்டானுங்களே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக கிரியை செய்கிற நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு. இன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் உண்டு. அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அவன் இன்று காண்கிற எகிப்தியரை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில காண மாட்டீர்கள். அவன் அப்ப என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் அவர்களை கடலிலே கவிழ்த்து போட்டார். உங்க பிரச்சனையை அப்படியே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். அதோட ட்ரேஸே இல்லாது. இவன் அந்த ட்ரேஸே இல்லாம பண்ணிட்டுருவார் கர்த்தர். அப்படியாக இன்னைக்கு செய்ய போகிறார், உங்க வாழ்க்கை செய்வார். அவன் அப்ப இந்த கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் கிரியை செய்து உங்களுக்கு நெடுங்காலமாய் பிரச்சனை பண்ணின சில பிரச்சனைகளை இனி ஒருபோதும் காணாதபடி பெரிய அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். தேவனுடைய மகத்தான கிரியையை இன்று நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கர்த்தர் என்று செய்வார். அவர் நீதி செய்கிற கர்த்தராய் வெளிப்படுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.